ஸோ இவங்களுக்கு வந்து குரு எங்கே இருக்காரு அப்படின்னா இன்ன வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். பொதுவாகவே ரிஷபத்துக்கு ஆகாத ஆளுன்னு தான் நம்ம குருவை சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது. ஆனால் ஆகாத ஆள் இருந்தாலும் நிறைய சில விஷயங்கள் நல்லது செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, இந்த வக்ர நிவர்த்தி ஆகுது பார்த்தீங்களா, அதிசாரத்தில் இருக்கும்போது இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும். செய்யாத தவறுக்கு குற்றங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த 20 நாட்கள் இவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அக்டோபர் 18 இந்த நவம்பர் வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் தட் அந்த நவம்பருக்கு மேலே வந்து உங்களுக்கு 2026 மார்ச் வரைக்கும் அந்த பீரியட் வந்து ரொம்ப நல்ல பீரியடாக இருக்க போகிறது. ஸோ எப்பயும் போல் வழக்கம் போல் இப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி ஒருத்தர் அப்படியே அவர் இடத்துக்கே வந்துட்டாருன்ற மாதிரி இந்த அதிசாரம் அப்படிங்கிறதுல வந்து இவங்க கவனமாக இருக்கணும். சரிங்க, நான் என்ன தான் பண்ணட்டும், அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து குரு 2ஆம் இடத்துல வந்தப்போ இவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு தடைகள் இருந்தாலும் லாபத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை ரிஷபத்துக்கு.